and lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அது என்னன்னா டைம், அதாவது நேரம். அப்புறம் டேஸ், அதாவது நாட்கள் பத்தி இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் இல்லையா? காலையில எழுந்திருக்கிறது, ஸ்கூலுக்கு போறது, சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, அப்புறம் ராத்திரி கனவு உலகத்துக்கு போறது, இது எல்லாத்தையும் நாம சரியா செய்யறதுக்கு நேரம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாங்க நாம எல்லாரும் இன்னைக்கு டைம் டிராவலர்ஸ், அதாவது நேர பயணிகள் மாதிரி மாறி இந்த சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் நேரம் என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கணும்னு எப்படி கேட்பீங்க? யோசிக்கிறீங்களா? நான் சொல்லித்தரேன். இப்படிதான் கேட்கணும். வாட் டைம் இஸ் இட்? இப்போ நீங்க சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. வாட் டைம் இஸ் இட்? வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே டைம் டிராவலர்ஸ், நம்மளோட ஒரு நாள் பயணத்துக்கு நீங்க ரெடியா? நாம சூரியன் கூடவே சேர்ந்து ஒரு ஜாலி ரவுண்ட் போக போறோம். வாங்க காலையில இருந்து ஆரம்பிக்கலாம். அதோ பாருங்க, சூரியன் நமக்கு குட் மார்னிங் சொல்லுது. இதுக்கு பேரு தான் காலை நேரம். இத இங்கிலீஷ்ல சொல்லலாமா? இட் இஸ் மார்னிங். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் மார்னிங். எக்ஸலென்ட். இப்போ பாருங்க, சூரியன் நம்ம தலைக்கு நேரா மேல வந்து நமக்கு ஹாய் சொல்லுது. இதுதான் மதியம், நம்மளோட லஞ்ச் சாப்பிடுற டைம். சரி, இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? இட் இஸ் ஆஃப்டர்நூன். சத்தமா சொல்லுங்க. இட் இஸ் ஆஃப்டர்நூன். ஃபேண்டாஸ்டிக். அடடா, சூரியன் இப்ப கொஞ்சம் டயர்டாகி வீட்டுக்கு தூங்க போகுது. இதுதான் மாலை நேரம், நம்ம பிளே டைம் முடிகிற நேரம். சரி, இது நாம எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஈவினிங். நீங்க சொல்லுங்க. இட் இஸ் ஈவினிங். யூ காட் இட். சூப்பர். வாவ், வானத்துல நிலாவும் ஸ்டார்ஸும் எவ்வளோ அழகா மின்னுது பாருங்க. இது என்ன நேரம்னு சொல்லுங்க? கரெக்ட், இரவு. இது இங்கிலீஷ்ல நாம இட் இஸ் நைட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் ஒரு ஸ்வீட் வாய்ஸ்ல சொல்லுங்க. இட் இஸ் நைட். பிரமாதம். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஒவ்வொரு காலையும் நமக்கு ஒரு புது அட்வென்ச்சர் மாதிரி தான். அதை நாம ரொம்ப பாசிட்டிவா இப்படி சொல்லணும். டுடே இஸ் a நியூ டே. நல்ல தைரியமா சொல்லுங்க. டுடே இஸ் a நியூ டே. ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு புதிர். இந்த நாட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் ஒரு வாரம். ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்குன்னு ஒரு பாட்டு மாதிரி ஜாலியா கத்துக்கலாமா? வாங்க போகலாம். இங்க பாருங்க, இந்த மேஜிக் நம்பர் என்ன? உங்க விரல்களை காட்டி எண்ணி பாருங்க. இதுதான் நம்பர் 7, அதாவது 7. ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், 7 days. இப்போ இத நம்ம ஒரு பாட்டு மாதிரி பாடலாமா? ரெடியா? There are 7 days in a week. என் கூட சேர்ந்து பாடுங்க. There are 7 days in a week. அருமை. இந்த 7 நாட்கள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாலியான நாள் எது? அன்னைக்கு ஸ்கூலே இல்ல, ஒரே விளையாட்டு தான். ஆமாம், அது சண்டே. அத நாம இப்படி சொல்லலாம். சண்டே இஸ் a holiday. ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க. சண்டே இஸ் a holiday. யே! அந்த ஜாலி ஹாலிடே முடிஞ்சதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஸ்கூலுக்கு போற நாள் என்ன தெரியுமா? மண்டே. வாங்க இதை இங்கிலீஷ்ல சொல்லலாம். மண்டே இஸ் a ஸ்கூல் டே. வெரி குட். அச்சா, நாம ஏன் நேரம் பத்தி கத்துக்கணும்? ஏன்னா நேரம் ஒரு சூப்பர் மேப் மாதிரி. எப்போ விளையாடணும், எப்போ படிக்கணும், எப்போ தூங்கணும்னு நமக்கு கரெக்டா வழி காட்டும். இங்க பாருங்க, காலையில எழுந்திருக்கிறது, அப்புறம் ஸ்கூலுக்கு போறது, சாயங்காலம் விளையாடுறது, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு பேரு தான் ருட்டீன், அதாவது வழக்கம். நேரம் நமக்கு இந்த ருட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ண ரொம்ப உதவுது. வாவ், நீங்க எல்லாரும் இப்போ ஒரு குட்டி டைம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. இப்போ ஒரு ஃபன் கேம் விளையாடலாமா? நான் சொல்றத நீங்க ரொம்ப வேகமா திரும்ப சொல்லணும். ரெடியா? கெட் ரெடி சூப்பர் ஸ்பீக்கர்ஸ். முதல் கேள்வி, ரெடியா? வாட் டைம் இஸ் இட்? சொல்லுங்க. அடுத்தது, இட் இஸ் மார்னிங். குட் ஜாப். ஒரு வாரத்துல எத்தனை நாள்? சொல்லுங்க பாப்போம். தேர் ஆர் 7 days in a week. வெரி குட். நம்ம ஃபேவரட் நாள் சண்டே இஸ் a holiday. வாவ், பிரமாதம். நீங்க எல்லாரும் இந்த கேம்ல வின் பண்ணிட்டீங்க. சூப்பர். நீங்க எல்லாருமே இப்போ ஒரு டைம் எக்ஸ்பர்ட். நேரம் மற்றும் நாட்கள் பத்தி இப்போ உங்களால தைரியமா இங்கிலீஷ்ல பேச முடியும். இப்போ கடைசியா 2 மேஜிக் வார்த்தைகள் கத்துக்கலாம்.
இப்போ நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ரொம்ப நம்பிக்கையா சொல்லணும். ரெடியா? I can talk about time and days in English. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I can talk about time and days in English. அருமை. நீங்க கிரேட். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் இஸ் precious. அப்படின்னா நேரம் ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்றது. அத வீணாக்க கூடாது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு சூப்பரா கத்துக்கிட்டீங்க. அடுத்த பகுதியில நாம மாதங்கள், அதாவது மந்த்ஸ் பத்தியும் பருவகாலங்கள், அதாவது சீசன்ஸ் பத்தியும் கத்துக்க போறோம். அது இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும். அது வரைக்கும் பை பை, see you soon, time travelers.